தசாபுத்திங்கிறது கூட்டோட சாவி மாதிரி. அப்போ தசாபுத்தி அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். அவர் ஒளி கிரகம், இவர் இருள் கிரகம். இப்ப எப்படி பரிகாரம் பண்றது? சூரிய பகவானை இயக்கிறது எப்படி? அவர் எப்படி பலப்படுத்தலாம்? அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம்? குழந்தை இல்லாம போறது மட்டும்தான் புத்திரதோஷமா? கிடையாது. குழந்தை இருந்தாலும் ஏண்டா இவன் பிறந்தான், இவனால இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறமே நினைக்கிறாங்க இல்லையா, அது கூட ஒரு விதமான புத்திரதோஷம் தான். பரிகாரம் வேறு, வழிபாடு வேறு. எதை யார் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை செய்யலாம். ஏன்னா தவறா செய்யும் பொழுதுதான் நம்ம மென்மேலும் துன்பத்துக்கு ஆளாயிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் தொழில் முடக்கமா இருக்கு, தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த 10 ரூபா காயினை தானம் கொடுங்க. என்ன சூட்சமா இருக்கு அதுல அப்படின்னு பார்த்தா, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ராகு பகவானை தவிர எந்த கிரகங்களாலும் கொடுக்க முடியாதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ராகு யோகம் தராரு அப்படின்னு சொன்னா நாங்க ராகு காலத்துல தான் போய் நகையே வாங்க சொல்லுவோம், ராகு காலத்துல தான் தொழில் தொடங்க சொல்லுவேன். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே தசாபுத்தி அடிப்படையில் தான் நடக்குது. இப்போ ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லபடியாக இருக்குது அப்படின்னா தான் அந்த தசாவில் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ ஒரு ஜாதகத்தில் நவகிரகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம கூட உருவே ரேவதி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க வளமுடன். பொதுவாக ஒருத்தருக்கு அந்தந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா தசாபுத்திகள், கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது கரெக்டாக இல்லைன்னா என்ன நடக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தசாபுத்தி இல்லைங்களா? கோச்சார பலன்கள் நம்ம பார்க்குறோம், வருட கிரகங்களுடைய பலனை பார்க்குறோம். ஆனால் அதிகமாக அதை தான் நம்ம நினைக்கிறோம். வருட கிரகங்கள் கோச்சார பலன் 30% வேலை செய்யும் சரிங்களா? ஆனால் தசாபுத்தி பலன்கிறது 100% வேலை செய்யும். ஏன்னா ஒரு வீட்டோட சாவி நம்ம கையில் இருக்குன்னா அதை திறந்து தான் உள்ளே போக முடியும். அப்போ உங்கள் தசாபுத்திங்கிறது பூட்டோட சாவி மாதிரி. அப்போது தசாபுத்தி அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் வீடு வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, ஃபாரின் போகணுமா, குழந்தை பிறக்கணுமா, கல்யாணம் ஆகணுமா, என்ன வேணா இருக்கட்டும், குரு பார்வை எல்லாமே கிடைக்கட்டும், கோச்சாரத்தில் என்ன இருந்தாலும் தசாபுத்தி அனுமதிக்கலைன்னா அந்த விஷயம் நடைபெறாது. அப்போ தசாபுத்திங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம பொதுவாக யாராவது ஒரு தவறான விஷயம் செஞ்சுட்டா திட்டுவோம், புத்தி இருக்கா அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? ஏன்? அந்த புத்தி இருந்தால் அவர் சரியாக செயல்படுவார் அப்படிங்கிறது விஷயம். அப்போ அந்த புத்திநாதன், தசாநாதன் புத்திநாதன்கிறத உங்களை வழிநடத்தக்கூடியவர், உங்களை சரியாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னா புத்திநாதன். முதல் முறையாக தசா, 2வது புத்திநாதன் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ கிரகங்களுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது பொதுவான பலன் தான். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலன் நல்லா இருக்கா, பாதிக்கப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தான் இந்த பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சூரிய தசாபுத்தி நடக்குது, ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா பலம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் அவருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும், தகப்பனாரால் நல்ல பேர் புகழ் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கும். அவருக்குன்னு ஒரு சுயமரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் அனைத்துமே தேடி வரும். அவர் யாருக்கிட்டையும் போய் கைகட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. அவருக்கு கீழே 50 பேர் இருப்பாங்க. அவர் சொன்ன சொல்லு ஜெயிக்கும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுப்பார் சரிங்களா? இதெல்லாம் எப்படி இருந்தா? சூரியன் நல்லா இருந்தா. இதே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா இங்கே பெரிய கோடீஸ்வரா கூட இருக்கலாம், உங்கள் பேச்சை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல் பேச்சை மதிக்க மாட்டாங்கன்னா பாருங்கள். அப்போது தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்காம போகலாம். அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயங்களை எந்த அனுகூலமும் கிடைக்காது. ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பீங்க, உங்கள் சைடு கிடைக்காது. ஒரு லோன் போட்டிருப்பீங்க, அதில் தான் சஜஷன் கிடைக்குமா, உங்களுக்கு தான் மானியம் கிடைக்குமானா மற்றவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு மட்டும் கிடைக்காது. அப்போ அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமும் கிடைக்காம போகும். சூரியன்கிறது உங்களுடைய வாரிசுகளையும் குறிக்கும். அப்போ உங்களுடைய மூத்த மகனாலேயே நல்ல பேர்ப்புகள் கிடைக்காது, அவர்களால் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கிற சூழலும் கிடைக்கும். அதே போல் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கிடைக்காது. கௌரவ இழப்புகள் நடக்கும். அப்போது இந்த சூரியன் ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தான் சூரியன் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா. சரி, அப்போ பாதிக்கப்பட்டிருக்கார், எனக்கு அவர் லக்னாதிபதியே சூரியன் தான், அவர் பாதிச்சிருக்கார், எனக்கான பேரோ புகழோ சுயமரியாதை அந்தஸ்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த சூரிய பகவானை இயக்கிறது எப்படி, அவர் எப்படி பலப்படுத்தலாம், அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம்? இப்போ சூரிய தசையும் நடக்குது, நீங்கள் செய்கிற வழிபாடு அந்த தசாபுத்தி நடக்கிறப்ப செஞ்சால் தான் என்ன நடக்கும், பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க, அந்த பஸ்ஸு வந்தால் தான் போக முடியும் இல்லையா? நீங்கள் 4 மணி நேரம் நிற்கிறீங்கிறக்காக அந்த பஸ்ஸு வர டைமில் தான் போக முடியும். அதை போல் அந்த தசாபுத்தி நடைபெறும் பொழுது அந்த பரிகாரம் செய்தால் சூப்பராக வேலை செய்யும். அப்போ சூரியன் பாதிப்படைஞ்சிருக்கார். இதே ஒருத்தருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி, அவரை பலப்படுத்தலாமா? கண்டிப்பாக கூடாது.
அவரை பலப்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளையும் அசிங்கங்களையும் சிக்கலையும் சந்திப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நல்லது செய்கிறவரா கெட்டது செய்கிறவரான்னு ரெண்டாவது அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா அவரை எப்படி பலப்படுத்தலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லாரும் பரிகாரம்னா சூரியனா அப்போ சிவன் கோயில் போகலாம், சூரியனா தீபம் ஏற்றலான்னு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த சூரிய பகவான் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த பஞ்சபூதத்தின் மேலே எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார், எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு பொறுத்து ஒவ்வொருவருக்கும் இந்த வழிபாடுங்கிறது மாறும். அப்போது பொதுவாக சூரியனை இயக்கணும்னா சிவ வழிபாடு தாராளமாக பண்ணலாம், தீப வழிபாடு தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும். உதாரணமாக சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார், அவர் ஒளி கிரகம், இவர் இருள் கிரகம். இப்போ எப்படி பரிகாரம் பண்ணுறது? சிவனுடைய கோயிலில் தீபம் ஏற்றுவதற்காக நல்லெண்ணெய்ங்கிறது சனி பகவான் வந்துடுவார். அப்போது ஒரு மாதம் முழுக்க எரிவதற்கில் ஒரு 40 நாள் மண்டல பூஜைக்கு தேவையான சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஜலராசியில் உட்கார்ந்துருக்கார், அப்போ என்ன பண்ணலாம்? அவருக்கு அபிஷேக பூஜைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி தரலாம். அப்போது ஒரு கிரகத்தை பலப்படுத்த வேண்டும்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த ராசி கட்டத்தில் இருக்குது, எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இருக்குது, யாரோட இணைஞ்சிருக்கு, அப்படி பார்த்து நீங்கள் பண்ணும் பொழுது சிறப்பான பலனை கொடுக்கும். காய்ச்சல்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதம் சாப்பிட்டா சரியாயிடுமா? ஒவ்வொருத்தருக்கு வைரல் ஃபீவராக இருக்கும், ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷனால ஃபீவர் வந்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கு கோல்டு அதிகமாகி ஃபீவர் வந்திருக்கும். அப்போ என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாத்திரை போட்டால் தான் சரியாகும். அதே மாதிரி தான் வழிபாடு அப்படிங்கிறதும் நமக்கு என்ன பிரச்சனைக்காக இருக்குது, அப்போ எந்த மாதிரியான வழிபாடு எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது அது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அப்புறமா பண்ணும் பொழுது நான் ரொம்ப நாளாக பரிகாரம் பண்ணுறேங்க, எனக்கு பரிகாரமே வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு இந்த இடத்துல கண்டிப்பாக வராது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையில் நீங்கள் பார்க்குறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் சந்திரன், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அம்மா, அடுத்து உங்கள் மனசு, உடல். எனக்கு மனசே சரியில்லை, ஒரே குழப்பமாக இருக்குது, எந்த விஷயத்த முடிவு செஞ்சாலும் தடுமாட்டம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்குது. பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, குழப்பமான மனநிலை, தடுமாற்றம் இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறப்ப இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜிக்ஜாக் அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தூங்குறப்ப கூட யோசிச்சிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங் அதை மறக்கவே மாட்டாங்க. அன்றைக்கி என்ன அப்படி சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அதை திருப்ப மனசுக்குள்ளே போட்டு தன்னுடைய மனதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியை அவங்களே கெடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது எந்த மாதிரி வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சந்திரன்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மனம் சரியாக இருந்தால் உடல் எவ்வளோ பெரிய வேலையும் செஞ்சிடும். மனம் சரியில்லைன்னா நம்மளால் ஒரு சிறிய வேலையை கூட தெளிவாக செய்ய முடியாது. அப்போ சந்திரனை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஞாபக சக்தி இருக்கும். எந்த விஷயத்தையுமே டக்குன்னு அடுத்து முடிச்சு போயிட்டே இருப்பீங்க. எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அடுத்து என்ன மாற்றம், வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு ஓடிட்டே இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. சந்திரன் பாதிச்சிருந்தா ஒரு பயணம் செய்கிற கூட ரொம்ப யோசிப்பீங்க. அப்போது இந்த சந்திரனை பலப்படுத்துறது அவசியமானது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் பௌர்ணமி பூஜை நடக்கும் இல்லையா, அந்த பௌர்ணமி நில ஒளியில் அமரலாம். அதே போல் கடற்கரையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் போய் உட்காந்து அந்த நில ஒளியில் கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது சிறப்பான பலனை கொடுக்கும். இதே போல் செவ்வாய் பகவான், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பான நிலையில் அமர்ந்துட்டாருன்னா உங்கள் சகோதர உறவுகள், இரத்த பந்தங்கள் எல்லாமே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒருவேளை செவ்வாய் பாதிச்சிருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். செவ்வாய் அப்படின்னாலே காவல், கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் எல்லா பக்கமே நீங்கள் சிரமப்படணும். பூமி பிரச்சனை இருக்கும், செவ்வாய்னாலே பூமிக்காரகன்னு தெரியும். ரத்தத்தில் கிருமிகள் இருக்கும், அடிக்கடி காயங்கள், விபத்துக்கள் நடக்கிறது, உங்கள் பக்கத்து வீட்டில் சொத்து தகராறுகள் வரும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ செவ்வாய் பகவானை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜாதகத்தில் பாதிச்சிருக்காரா, அப்போ எப்படி சரி பண்ணலாம்? ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பாதிச்சிருந்தா அந்த ஆணை செவ்வாய் குறிக்குது. அப்போ தைரிய வீரியம் அப்படிங்கிறது அவங்க குறையும். அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுனா அவருடைய வில் பவர் வெளியே காமிக்க முடியும்? எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அவருக்குள்ள ஒரு பய உணர்வு எப்போ ஓடிட்டே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அடுத்ததாக புதன் பகவான், ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் நடக்கும், பயங்கரமான புத்திசாலி, உங்கள்கிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். கேள்வி கேட்டி முடிக்கிறதுக்குள்ளே பதில் வந்துடும், கணக்கில் டாப்பாக இருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நகைச்சுவை எல்லாமே கலைத்திறமைகள் நிறையா இருக்குன்னு சொல்லலாம். அதே புதன் பாதிக்கப்பட்டிருந்தா ஞாபக மறதி வரும், உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையும் உங்கள் பேச்சாக தான் இருக்கும். எதை பேசுகிறோமோ அதை பேச மாட்டீங்க, மனசில் இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி வெளியே சொல்ல தெரியாது, கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இது பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு வரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கிறாரு, அவர் வலுப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறத தெரியாமல் வலுப்படுத்துனீங்கன்னா அதனாலேயே பிரச்சனையை சந்திக்கணும். பொதுவாக துளசி வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறதுனால
புதனை நீங்கள் இயக்கலாம். இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையில் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா இதில் பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குது அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வழிபாடு பண்ண சொல்கிறோம். ஒரு சில விஷயங்களை தானம் கொடுக்க சொல்லிடுவோம். அப்போது யார் அந்த பொருட்களை பயன்படுத்தலாம், யார் அந்த பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா பரிகாரம் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ உங்கள் சார்ட்டில் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடை நீங்கள் பண்ணலாம். அடுத்து குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பகவான் பாதிச்சிருந்தா நம்ம புத்திரதோஷம் சொல்கிறோம். புத்திரதோஷம்னா என்ன? குழந்தை இல்லாமல் போகிறது மட்டும்தான் புத்திரதோஷமா? கிடையாது. குழந்தை இருந்தாலும் அவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாகி மன வேதனை காட்பட்டு ஏண்டா இவன் பிறந்தான், இவனால் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறமே நினைக்கிறாங்க இல்லையா, அது கூட ஒரு விதமான புத்திரதோஷம் தான். அப்போ குரு ஒரு ஜாதகத்தில் பாதிச்சிருந்தா இந்த மாதிரியான புத்திர தோஷம் அவங்களுக்கு ஏற்படும். அதே ஒரு ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருந்தால் அந்த மகன் அவங்களுக்கு தகப்பனாட்ட இருந்து வேணுங்கிற பேரு புகழ் கௌரவத்தை கொடுத்து சொத்தையும் சம்பாரித்து மகன் வாங்கி கொடுத்த வீட்டில் அம்மா அப்பா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் 40 வயசு ஆகி கூட அம்மா அப்பா சம்பாத்தியத்தில் சாப்பிட்ற பையனையும் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே குரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கேட்கலாம், குரு ரொம்ப நல்லவர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குரு எல்லாத்துக்கும் நல்லவர் கிடையாது. உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு குரு தான் அஷ்டமாதிபதி. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? தேவையில்லாத வம்பு விளக்கு அசிங்கம் அவமானத்தை குரு பகவான் தான் கொடுப்பார். இழப்பையும் குரு பகவான் தான் கொடுப்பார். பிள்ளைகளால் தான் மன உளைச்சலும் உண்டாக நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ரிஷபராசிக்காரங்க செக் பண்ணி பாருங்க, ரிஷப லக்னத்திற்கும் இந்த விஷயம் பொருந்தும். அப்போ அவங்க குருவை இயக்கலாமா அப்படின்னா ஜனனகால அடிப்படையில் குரு எங்கே உட்கார்ந்துருக்காரு, சுபநட்சத்திர தொடர்பில் இருந்தால் அதை இயக்கலாம். இல்லை என்ன தானம் கொடுக்கலாம், அல்லது வழிபாடு மட்டும் எடுக்கலாமா? பரிகாரம் யார் செய்யணும், வழிபாடு யார் செய்யணும்? ரெண்டும் ஒன்று கிடையாது. பரிகாரம் வேறு, வழிபாடு வேறு. எதை யார் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை செய்யலாம். ஏன்னா தவறாக செய்யும் பொழுது தான் நம்ம மென்மேலும் துன்பத்துக்கு ஆளாயிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா ஆடம்பர வசதி, நேரத்துக்கு சாப்பாடு, கிட்டத்தட்ட நினைச்சதெல்லாம் நடந்து உங்களை ஒரு சோம்பேறியாவே ஆக்கிடுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல உணவு, உடை, எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மனைவி, ஒரு குடும்பத்துக்கு நல்ல மனைவி மட்டும் அமைஞ்சிட்டான்னு வைங்களேன், அந்த வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் தான். அதனால் சுக்கிரன் சிறப்பாக அமைகிற பட்சத்தில் சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், நிறையா ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிச்சதுனால திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்காம, பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமே திருமண வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷம் இல்லாமல், வீடு கட்ட முடியாமல், வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற நிறையா பேர்த்த பார்த்துருப்போம். இதெல்லாமே சுக்கிர பாதிப்பினால இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்கணும். அப்படி சுக்கிர பாதிப்பு இருக்குது அப்படின்னா பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்கு மாங்கல்யம் வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம். அல்லது திருமணத்திற்கு தேவையான முகூர்த்த பட்டு புடவை எடுக்கலாம். சுக்கிரனாலே பட்டு தான். அப்போ பட்டுப்புடவை வாங்கி தானம் கொடுப்பதாலையும் இந்த சுக்கிரதோஷத்தை கொஞ்சம் நிவர்த்தி செய்யலாம். அதாவது வழிபாடு பரிகாரம்னா உடனே நீங்கள் பணம் செலவணும்னு கிடையாது. மக்கள் ரூபத்தில் மகேசனை காணலாம். அப்போது இறைவனுக்கு செய்யக்கூடியதை இல்லாதவர்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு மனம் குளிர்ந்து வேணுங்கிற விஷயத்த கொடுத்துருவார். அதே போல் பாட்டோம்னா அடுத்தது சனி பகவான். சனி பகவானுடைய ஜாதகத்தில் பாதித்திருந்தா பயங்கரமான சோம்பேறியாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் நல்லா இருந்தால் சுறுசுறுப்பான நபர்களாக இருப்பாங்க, நேர்மையானவர்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, வேர்வை சிந்தி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் அழகாக பர்ஃபெக்டாக அந்த வேலை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல் இந்த கர்ம காரியம் செய்யறதுக்கு கூட முடியாமல் யாராவது அனாதையாக இறந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு கர்ம காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கணக்குலையும் கர்மாங்கிறது கண்டிப்பாக குறையும். அதை நீங்கள் செய்யலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு டீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு கேட்பாங்க. கொடுக்குறப்ப நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். 10 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, யாருக்கெல்லாம் தொழில் முடக்கமாக இருக்குது, தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த 10 ரூபாய் காயினை தானம் கொடுங்க. என்ன சூட்சமாக இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தா 10 ரூபாய் காயினில் உள்புறம் வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டலும் இருக்கும், கோல்டன் கலரும் இருக்கும் இல்லையா. சில்வருங்கிறது சனி பகவான் தொழில், கோல்டு மெட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் குரு. சனின்னு சொல்லக்கூடிய தொழிலில் குருன்னு சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் சனி பகவான் சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த 10 ரூபா காயினை தானமாக நீங்கள் கொடுக்கறதால தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் நீங்கி பொருளாதார உயர்வு கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த 10 ரூபா காயினை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக சனிக்கிழமை நாள்லேயே கொடுங்க, சிறப்பான வளர்ச்சியை பார்க்கலாம். அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் அதிர்ஷ்டனாலே அவர் தானே, அவர் கொடுக்குற அதிர்ஷ்டத்தை யாருமே கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா அதுக்கு தான் ஒரு பாடல். ஆமேடம் எருது சிறா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்க பூமேடனில் படுத்துறங்கும் பர்வத யோகமாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராகு பகவான் மேஷம் ரிஷபம் கடகம் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட 5 ராசிகளை மட்டுமே உட்கார்ந்திருந்து
அந்த ராகுவுக்கு கேந்திரத்துல கிரகம் இருந்தா அதுக்கு பேரு பர்வத யோகமா. சாக்கு மூட்டையில படுத்துட்டு இருந்தவருக்கு பட்டுமத்தியில படுத்துருங்கிற ராஜயோகத்தையே கொடுத்துருவாரு. இங்க பாருடா புது பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ராகு பகவானை தவிர எந்த கிரகங்களாலும் கொடுக்க முடியாதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே சமயத்துல கோடீஸ்வரனையும் குப்பமேட்டுக்கு கொண்டு வர நிலைமையை ராகு தான் கொடுப்பாருங்கிறதையும் மறக்க வேண்டாம். ஆசைகளாலையும் ஏமாற்றங்களாலையும் நம்மளை தலைகீழா திருப்பி போடுவார். சரிங்களா? அப்போ கோபுரத்தில் இருப்பது குப்பைக்கு வரக்கு ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியை கொடுக்கறது ராகு பகவான் தான். உங்க ஜாதகத்துல ராகு கோடீஸ்வரர் ஆக்க போறாரா இல்ல தலைகீழா செயல்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ராகுவை இயக்கலாம். அப்படி செய்யும் பொழுது அவருடைய தசாபுத்தி காலங்கள்ல ராகு காலம் கூட உங்களுக்கு யோக காலமா இருக்கும். ராகு யோகம் தராரு அப்படின்னு சொன்னா நாங்க ராகு காலத்துல தான் போய் நகையே வாங்க சொல்லுவோம். ராகு காலத்துல தான் தொழில் தொடங்க சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா முதல் தொழில் ஆரம்பிச்சு அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்க சாட்ல ராகு எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறத ஜனனகாலத்துடைய அடிப்படையில் பார்த்து நீங்க செயல்படலாம். ஸோ இவருக்கான வழிபாடா நீங்க பறவைகளுக்கு உணவு தானம் கொடுப்பதால சிறப்பான பலன்களை பெறலாம். இறுதியா கேது பகவான், நம்ம இருக்கிற நவகிரகங்கள்லயே வலிமையானவர் அவர் தான். ராகு பகவான் 18 வருஷம் கொடுக்கக்கூடிய யோகத்தை இவர் 7 வருஷத்துல இல்லாம பண்ணிடுவாருங்க. ஏன்னா அவர் 7 வருஷம் கொடுக்குற தாக்கத்தையே நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஞானம் சார்ந்தவர். எதெல்லாம் இல்லாமை எதெல்லாம் நிலையாமை அப்படிங்கிறத சொன்னா கேட்க மாட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, நல்லா அடி உத கொடுத்து துவைச்சு காய போட்டு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கசக்கி புழிஞ்சா அப்புறம் நம்ம உணர்ந்துக்குவோம், எப்பா எனக்கு இது வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாது அப்படிங்கிற உணர்வை கேது பகவான் தான் கொடுப்பார். அதுக்காக அவர் கெட்டவரானா கண்டிப்பா கிடையாது. கேது தசாபுத்தி ஒருத்தர் அனுபவிச்சாருன்னா அதை விட கஷ்டமான தசாபுத்தி வராது. ஆனா கேது தசாபுத்தி ஒருத்தர் கடந்துட்டாருன்னா அவரை சுத்தி இருப்பதில் யாரெல்லாம் உண்மை யாரெல்லாம் பொய் யாரெல்லாம் முகமூடி போட்டிருந்தாங்களோ அவங்க முகத்திரையெல்லாம் கிழிந்து இனிமேல் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எது நிதர்சனம் எது உண்மை அப்படிங்கிற அழகான புரிதலையும் பக்குவத்தையும் கேதுவை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அப்போ கேது ஒரு பகவான் அந்த தசாபுத்தி காலங்கள்ல பயங்கரமான துன்பம் துயரம் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு மந்திரம், ஒரு வரி மந்திரம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. உங்க கடமையை செய்யுங்க, பலனை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன், உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல கேது எங்க உட்கார்ந்துருக்காரோ அங்க நீங்க செய்ய மறந்த கடமை இருக்கு. உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல கேது இருக்கா, அப்போ போன பிறவியில மனைவிக்கு செய்ய மறந்த கடமையை இப்ப செய்றீங்க. நீங்க மனைவிக்கு தங்கத்துல எத்தனை பவுன்ல நகை வாங்கி போட்டாலும் என்ன பெருசா வாங்கி போட்டீங்க அப்படிதான் கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. 5ல் கேது இருக்கா, குழந்தைக்கு எவ்வளவுதான் நீங்க உயிரையே ஓடா தேய்ச்சி போட்டாலும் என்ன பெருசா செஞ்சுட்டாராப்பான்னு அந்த குழந்தை கேட்கும். ஆனாலும் திருப்தி கிடைக்காவிட்டாலும் உங்கள் கடமையை மறவாமல் செய்யணும். முதலையே சொல்லிட்டேன், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. போன பிறவில செய்ய மறந்ததான் செய்றீங்க, இதுக்கு உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்காது. இது போல உங்க சாட்ல கேது எங்க இருக்கிறார், அப்ப எந்த பாவகத்துல திருப்தி கிடைக்காது. ஆனா அந்த பாவகத்துக்கு கடமையை செய்யாம விட்டீங்கன்னா திருப்பியும் பிறப்பெடுக்கணும், திருப்பியும் கர்மாவை அனுபவிக்கணும். அப்ப எங்க உங்க கர்மா இருக்கு, எந்த இடத்துல திருப்தி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அழகாக கடந்து செல்ற வழியை பாருங்க. இப்ப தெரிஞ்சு போச்சா, ரைட்டு. 5ல் கேது, பையன் கிட்ட நமக்கு பாராட்டு கிடைக்காது, மனைவி கிட்ட பாராட்டு கிடைக்காது. 4ல் கேது, 4 பசங்க இருக்காங்க அந்த அம்மாவுக்கு, ஒரு பையனுக்கு மட்டும் 4ல் கேது. அந்த பையன் நிறைய அம்மாவுக்கு செய்வான். ஆனா அம்மா இவன் என்ன எனக்கு பெருசா செஞ்சுட்டான்னு நீங்க என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. அப்ப நீங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்க கடமை, உங்க கர்மா. அப்ப கடந்து செல்ல பழகுங்கள். அப்போ உங்க சாட்ல எங்க கேது இருக்கு, அப்ப எந்த விஷயத்தை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படும் பொழுது நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். இறுதியா ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நவகிரகத்துல உங்களுக்கு தசாபுத்தி கூட தெரியலைங்க, எனக்கு ஜாதகமே இல்லைங்க அப்படின்னா நவகிரகத்தினுடைய எந்த தசாபுத்தி பாதிப்பு இருந்தாலும் சரியே, இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம்னா பிரசன்னம் போட்டு பிரசன்னத்தின் மூலியமா இப்போ நீங்க என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதே போல பிறந்த வருடம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வருடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பிரசன்ன அடிப்படையில முழு ஜாதகத்தையும் உருவாக்கி தரோம். நஷ்ட ஜாதகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தையே உருவாக்கி உங்க வாழ்க்கையில் நடந்த பலன்களையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா 100% சரியாக உங்க சார்ட் வரும். அந்த சார்ட்டை நீங்களுடைய ரெகுலரா இனிமேல் பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எந்த கிரக தசாபுத்தி பாதிப்பு இருந்தாலும் நவகிரகத்துல கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய நவகிரகத்தை பிடிச்சிக்கங்க. ஏன்னா அவர் அந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாராம். கணவன் மனைவி தம்பதி சகிதமா இருக்கிற நவகிரகத்தை போய் பிடிச்சிட்டிங்கன்னா எந்த தசாபுதி போதோ அவரை போய் பிடிச்சிக்கங்க. அவருக்கு பிடித்த வஸ்திரம், அவருக்கு பிடிச்ச தானியத்தை
நெய்வேத்தியமாக வைங்க, மாலையெல்லாம் போடாதீங்க. அது காஞ்சு கீழே தான் வீசுவோம். அதுக்கு நெய்வேத்தியமாக வச்சு 4 பேத்துக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியமாவது கிடைக்கும். அப்படி தம்பதி சகிதமான நவகிரகத்தை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க மனம் மகிழ்ந்து, அந்த நவகிரகங்கள் மனம் மகிழ்ந்து தம்பதி சகிதமாக எல்லாவரத்தையும் உங்களுக்கு வாரி கொடுப்பாங்க. அதனால் தம்பதி சகிதமான நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து விதமான நவகிரக தோஷத்தையும் உங்களுக்கு நீக்கும். அதே போல் இந்த நவகிரக தோஷத்துக்கான பரிகார பாடலாம் உங்களுக்கு 11 பேராகிராஃப்ஸ் வரும். அதில் 2 வரி சொன்னாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீலாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆறாங்கம் நாள்வேத மானாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. எளிமையான பதிகம், 11 பேராகிராஃப்ஸ் வரும். நான் 4 வரி தான் சொன்னேன். ஸோ இந்த பாடலை தினந்தோறும் உட்கார்ந்து பாராயணம் பண்ணுங்க. மனமும் அமைதியாகும், வாழ்வும் சிறக்கும். உங்கள் அனைவருக்கும் நவகிரகங்கள் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி விளங்கட்டும். உங்கள் வம்சம் வாழையடி வாழையாய் தலை தோங்கட்டும். வாழ்க வளமுடன். சிவாய நம. ரொம்ப சிறப்பாக வந்து நவகிரகங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதை வந்து நம்ம பலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. 9 கிரகங்களுக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க. இது நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.